That is a very honest question. இது மிகவும் நேர்மையான ஒரு கேள்வி. Because most of us will admit there is a pleasure in sin. நம்மளே அநேகர் ஒத்துக்கொள்கிறது போல பாவத்திலேயும் ஒரு இன்பம் உண்டு. But when people talk about pleasure in fellowship with God, they don't understand it. ஆனால் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே உள்ளதான ஒரு சந்தோஷம் என்பது அது அவர்களுக்கு விளங்கவில்லை. Let me read a verse to you in Psalm 16. சங்கீதம் 16லே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Psalm 16 and verse 11, சங்கீதம் 16:11லே we read like this. நாம் இப்படி வாசிக்கிறோம். The last part. கடைசி பகுதி. In God's presence there is fullness of joy, and at his right hand there are pleasures forevermore. கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. So there is fullness of joy in God's presence that cannot be equaled by any joy on this earth. ஆகவே இந்த பூமியிலே எந்த ஒரு சந்தோஷத்தினாலும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பரிபூரண சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்திலே உண்டு. What is the greatest joy you get? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன? For a child it may be playing some games or eating ice cream or something like that. ஒரு குழந்தைக்கு விளையாடுவது அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது சந்தோஷம். For a grown up person, a teenager, it may be getting a big job where he gets 50,000 rupees a month. பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அது ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கும். First in the class in college. அல்லது கல்லூரியிலோ வகுப்பிலே முதல் மார்க் வாங்குவது. In God's presence there's a much greater joy than all of that. இந்த எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனுடைய சமூகத்திலே அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் உண்டு. Initially we are very far from God's presence. ஆரம்பத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் இருக்கிறோம். So it's like a very bright halogen lamp light. We are so far away, it is so dim we cannot even read. மிகவும் பிரகாசமான ஹாலோஜன் பல்பை போல இருக்கிறது, நாம் தூரம் இருக்கிறபடினாலே வாசிக்க கூட முடியவில்லை, அவ்வளவு குறைவான வெளிச்சமா இருக்கிறது. There's a bright light 2 kilometers away. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு பிரகாசமான விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. Very bright. அது மிகவும் பிரகாசமா இருந்து கொண்டிருக்கிறது. Almost equal to sunlight. அது கிட்டத்தட்ட சூரிய வெளிச்சத்துக்கு ஒப்பாகவே இருக்கிறது. But here I can't even read anything. ஆனால் இங்க இருந்து பார்த்தால் நான் என்னால படிக்க கூட முடியவில்லை. Because I am 2 kilometers away from it. நான் அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரமா இருக்கிறேன். As I come closer I find, hey, this is brighter and brighter and brighter. நான் நெருங்கி வர ஓ பிரகாசமாக இருக்கிறது இந்த வெளிச்சம் என்று எண்ணுகிறேன். The closer we come to God, the more we realize what tremendous joy there is in his presence, which surpasses the joy of making money or any such thing. பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் மற்ற எந்த காரியத்தின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தை நெருங்கி வர அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அலாதி சந்தோஷம் என்று நான் உணர்கிறேன். We hear so many exhortations in the church to be free from the love of money. பண ஆசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளவோ புத்திமதிகளை சபையிலே கேட்கிறோம். The only way to be free from it is get close to God. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி தேவனை நெருங்கி சேருங்கள். That this joy is replaced by a greater joy. இந்த சந்தோஷமானது அதை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தினாலே அது திருப்திப்படுத்தப்படுகிறது. Same way with pleasure. அதே விதமாக தான் இன்பம். See, the greatest pleasure a lot of people have is sexual pleasure. மிக பெரிய ஒரு இன்பம் என்பது பாலியல் உறவின் மூலமாக வரக்கூடிய ஒரு இன்பம். It's a very strong desire, to look and to enjoy what one looks, and physically also in sex. ஆகவே ஒரு எதிர்பாளரை பார்க்கும் பொழுது அந்த தோற்றத்திலேயும் பாலியல் உறவிலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. For many people they cannot think of any greater pleasure on earth than that. அநேக மக்களுக்கு உலகத்தில் அதை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தை அவர்களால் இனி பார்க்க முடியவில்லை. That's better than eating ice cream and any other pleasure. ஐஸ்கிரீமை சாப்பிடுவதை காட்டிலும் வேறு எந்த இன்பத்தை காட்டிலும் அந்த இன்பம் பெரிதா இருக்கிறது. Do you know that fellowship with God can surpass the highest sexual pleasure by 1,000 million times? நீங்கள் இந்த தேவன் மேல் இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தின் மூலமாக வரக்கூடியதான அந்த சந்தோஷமும் இன்பமும் இந்த பாலியல் உறவின் இன்பத்தின் மூலமாக வரக்கூடியதை காட்டிலும் எவ்வளவோ லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? Not when we are far away from God. ஆனால் நாம் தூரமாக இருந்தால் அது கிடைக்காது. You are born again, you are far away from God, definitely sexual pleasure is million times more than the pleasure you get in God's. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தும் நீங்கள் எவ்வளவோ தூரமா இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாலியல் இன்பத்தின் மூலமாக வரக்கூடிய இன்பமானது 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. Internet pornography is more exciting than reading the Bible. வேதத்தை வாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் நீங்கள் இணையதளத்திலே பார்க்கக்கூடியதான பாலியல் தூண்டுகிற ஆபாச காட்சிகள் அதிக சந்தோஷத்தை தரும். As you get closer to God, ஆனால் தேவனை நெருங்கி வர it changes. அது மாறுகிறது. You begin to hate sin. நீங்கள் பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். Jesus hated sin. இயேசு பாவத்தை வெறுத்தார். Do you know that a time can come in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? When committing sin will be like putting your tongue and licking the toilet bowl. பாவம் செய்வது என்பது உங்களை நாவினாலே கழிவறை நக்குவதை போல உங்களுக்கு உணர்வீர்கள். Only I tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், you are free to go and lick the toilet bowl as much as you like. எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கழிவறையிலே போய் நக்குங்கள் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? I don't think you'll do that even for 100 or 1000 rupees. நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி நீங்கள் செய்ய மாட்டீர்கள். Why is that? ஏன்?
You don't get any pleasure out of it. அதுல இருந்து எந்த சந்தோஷமும் இல்லை. But go and ask a pig. ஆனா ஒரு பன்னியை போய் சொல்லி பாருங்க, பன்றியை. He'll say, I enjoy that. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லும். That's the difference. அதான் வித்தியாசம். He's also got a tongue, you got a tongue. அதற்கும் ஒரு நாக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு நாக்கு இருக்குது. But you like ice cream. ஆனா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது. I don't think pigs like ice cream so much. பன்றிக்கெல்லாம் ஐஸ்கிரீம் அவ்வளவு பிடிக்காது. They like to lick some dirty stuff. அது அசுத்தமானதை நக்குவதற்கு தான் அதுக்கு சந்தோஷம். So you see the difference. God can do that in us. ஆகவே இந்த வித்தியாசத்தை பாருங்கள். இந்த வித்தியாசத்தை